ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலுவடி ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இஞ்சி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மல்லி இலை இது வந்து அரைக்கிறதுக்கு. இதுதான் வந்து ஆலு பத்தான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து சேமை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டேன். இப்போ 1 கப்பு மாவு, கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், நீங்கள் மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஆலு பத்தா இருக்கு இல்லையா, அதை வந்து உல்டாவாக பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசைட் சைடு வந்து வச்சுட்டு இப்போ இது மேலேயும் அதே மாதிரி நீங்கள் அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 2, 3 அந்த கொஞ்சம் பெரிய பத்தாவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும். இட்லி பாத்திரத்தில் எனக்கு வந்து 2 தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுனால அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆலு வடியை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் வேகாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த கிறிஸ்பியாக வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆலுவடி ரெடி ஆயிடுச்சு.